இந்த கொடி எப்படி பறக்குது? கொடி பறக்குது பாத்தீங்களா? இது எதனால பறக்குது? எதனால பறக்குதுங்க? காத்துல பறக்குது. காத்த கண்ணால பார்க்க முடியுமா? இந்த மாவட்டத்தில் ஒரு மத்திய அமைச்சரா இருந்தாரு. கண்ணில் பார்க்க முடியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அந்த கண்ணில் பார்க்கவே முடியாத காற்று, அந்த காற்றிலையும் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இவர்கள் எல்லாம் திமுக மத்தியில் அமைச்சராக இருக்கும் போதே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியில் வந்தவர்கள். இவர்கள் பேசுறாங்க நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வோம் என்று. இவர்களை நம்பி ஆட்சி ஒப்படைத்த காரணத்தினால் மக்கள் துன்பத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்திலே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆட்சியில மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? கிடைச்சிருக்குதா? இன்னொன்னு பேசுறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்கள் இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக திமுக சொல்லி பார்த்தாங்க. முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு, துணை முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு. இரண்டாவது அவருடைய பொதுக்கூட்டத்தெல்லாம் பேசி பார்த்தாங்க. ஒன்னும் முடியல. நம்புற மாதிரி சொன்னா தானே மக்கள் நம்புவாங்க. நன்மை செஞ்சிருந்தா தானே மக்கள் நம்புவாங்க. இப்படி மக்களை ஏமாற்றுகிற அரசு திமுக அரசு. அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக தம்பி எதுக்குப்பா பட்டாசு வைக்கிறீங்கப்பா? பேச பேச எது இதுல பாத்தீங்கன்னா 4 கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்துல 4 பேர் நியமிச்சு தினந்தோறும் பத்திரிகையில பேட்டி கொடுக்கணும். அப்படின்னா அந்த கூடுதல் தலைமைச் செயலருடைய டிபார்ட்மெண்ட்டை யார் பார்க்கிறது? இந்த இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, செய்தி மக்கள் தொடர்பு துறைன்னு ஒன்று துறை இருக்குது. அதில் தான் அரசாங்கத்தில் கொடுக்குற செய்தியெல்லாம் வெளியிடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குது. திமுக ஆட்சி இருக்கும் போது, முந்தைய கருணாநிதி ஆட்சி இருக்கும் போது இப்படித்தான் இருந்தது. அண்ணா திமுக ஆட்சியிலும் இப்படித்தான் இருந்தது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்தாச்சு. இந்த செல்வாக்கு இழந்த காரணத்தினால எப்படியாவது மக்களை குழப்பி அவர்கள் ஆட்சிக்கு வரணும் திட்டமிட்டு 4 கூடுதல் தலைமைச் செயலாளர்களை நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் பேட்டி கொடுக்கிறாரு. ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளர் கொடுக்கிறாங்க, திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்கிறாங்க? 1,05,00,000 பேர்கிட்ட மனு வாங்கி இருக்கிறாங்க. 1,05,00,000 பேர்கிட்ட மனு வாங்கி இதுவரைக்கும் 1,01,00,000 பேருக்கு அந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா 1,01,00,000 பேருக்கு தீர்வு காணப்பட்டது என்றா எந்தெந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டீங்க, என்னென்ன மனு கூட கொடுத்திருக்கிறாங்க, அதற்கு என்ன பரிகாரம் கண்டப்பட்டிருக்குது, என்ன விளக்கம் கொடுங்க. விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இப்படி தவறாக புள்ளிவிவர உடுக்கைகள் மீது சட்டப்படி அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். ஐஏஎஸ் அதிகாரிகள் பொதுவானவர்கள், உண்மை நிலையைத்தான் பேச வேணும். வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவுக்கு உடந்தையா இருந்துடாதீங்க. உங்களுக்கு திமுக முக்கியம்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை ராஜினாமா பண்ணிட்டு திமுக கட்சியில சேருங்க. திமுக கட்சியில சேர்ந்து பிறகு பேட்டி கொடுங்க. நாங்க வேண்டாங்கல. ஆனா அரசு அதிகாரியா இருந்துகிட்டு தவறான செய்தி, கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் இரு தம்பி, அரசு அதிகாரியா இருந்துகிட்டு தவறான புள்ளி விவரத்தை கொடுக்காதீங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க. மக்களை குழப்பாதீங்க. அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் ஏற்க வேண்டும் என்று எச்சரிக்கிறேன் இந்த கூட்டத்தின் வாயிலா. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திமுகவில் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சரை போய் கள்ளத்தனமா போய் சந்திச்சார். கள்ளத்தனமா போய் நான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சான். அவர் என்ன பாகிஸ்தான் அமைச்சரா இருக்காரு? இந்திய நாட்டுடைய துணை முதலமைச்சர், இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களே, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர்.
நீங்க இந்த ஒரு மாநிலத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் இருக்கும் போது உங்களுக்கு எந்த கித்தாப்பு இருக்குன்னா அவர் இந்தியா முழுவதும் உள்துறை அமைச்சர், மறந்து விடாத. நான் டெல்லிக்கு போகும்போது உங்களுடைய தந்தை திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறார், ஏதாவது ஒரு வேளை மத்திய அமைச்சரை சந்திச்சால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, அதை சொல்லுங்க. கல்வி நிதி கிடைக்கல சொல்லுங்க. இன்னும் பல கோரிக்கை வச்சார். அவர் வைத்த கோரிக்கை மட்டுமல்ல, நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மக்களுடைய நலன் கருதி இந்த ஆட்சி செய்தோ இல்லையோ மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் மத்திய அரசுக்கு கொண்டு சென்று அதற்கு நிவாரணத்தை தேடி தந்தோம். முடிஞ்சுதா? அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து உத்தரவு போட்டு அமல்படுத்தப்பட்டு அந்த பணி துவங்கி நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததையும் அப்படியே கை கழுவிட்டாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறார், எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று பகிரங்கமா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறார். நான் முதலமைச்சர் இருந்தேன்ல, எனக்கு அதிகாரம் இருக்கும் போது ஏன் உனக்கு அதிகாரம் இல்லை? தட்டி கழிக்கிறார். மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவருக்கு பிடிக்காது, அதனால தட்டி கழிச்சு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருப்பதாக சொன்னார். உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை தெரிவித்து மத்திய அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தாச்சு. ஜாதியுடைய ஸ்டாலினுடைய திட்டம் நொறுங்கி போச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டு நடக்க கூடாது என்று எண்ணிய ஸ்டாலினுக்கு மத்திய அரசு மரணடி கொடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்கள் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டுன்னு. என்னையா தப்பு? அவர் உள்துறை அமைச்சர், நீயும் செய்ய மாட்டேங்கிற, செய்யறவங்களை விட மாட்டேங்கிற, நீயாவது செய்ய வேணும் மக்களுக்கு, நீயும் செய்ய மாட்டேங்கிற. செய்யறவங்களை பார்த்து கதவை தட்டினா தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும். நாங்க தட்டிய காரணத்தினால்தான் 100 நாள் வேலை திட்ட பணம் கிடைச்சது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த திட்டம் நிறைவேறியது. உங்களை போல வீடு வீடா போய் என்ன ஓரணியா ஓரணியில் தமிழ்நாடு, நமக்கு எதுக்கு அவன் பேரு, அதனால நமக்கு ஓரணியில் தமிழ்நாடு. மக்கள்லாம் ஓரணியில் தான் இருக்கிறாங்க. திமுக தான் வேறு அணியில் இருந்துட்டு இருக்குது. போய் வீடு வீடா கதவை தட்டி திமுக கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, திமுக கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, கெஞ்சி கெஞ்சி பிச்சை எடுப்பது போல வீடு வீடா போய் பிச்சை எடுப்பது போல பிச்சை எடுக்கின்ற அளவுக்கு திமுக கட்சியை கொண்டாந்து விட்டுட்டாரு அப்பாவும் மகனும். உசாரா இருங்க. அப்படி யாராவது உறுப்பினர் சேரலீங்கன்னா உடனே உங்களுக்கு உரிமை தொகை வருதா? வருதுங்க, அப்படின்னா நிறுத்திடுவோம். உறுப்பினர் சேருங்க. திமுக உறுப்பினர் சேர்ந்தா தான் தொடர்ந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வரணும். இவ கொடுக்குறாங்களே இல்லையோ, அண்ணா திமுக வந்தா கொடுக்குங்க. நிறுத்தப்பட்டாலும் அந்த நிறுத்தப்பட்ட மாதமெல்லாம் கணக்கெடுத்து உங்களுக்கு வழங்கப்படும். எதுக்கு கவலைப்படாதீங்க, எதுக்கு அஞ்சாதீங்க. திமுக சொல்றதெல்லாம் அத்தனை பொய். அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேணும். அதுக்காக இப்படி மிரட்டல் உருட்டல் வேலைகளா இன்றைக்கு திமுக செயல்படுத்தி கொண்டிருக்குது. அது யாரும் அஞ்ச வேண்டாம். அண்ணா திமுக மக்கள் பக்கம் நிற்கின்றது. மக்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை அறிந்து செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பயப்படுறார், மத்திய அரசாங்கம் கண்டு பயப்படுது அப்படின்னு. நானே பயப்படுறேன்.